அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காணொளி டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். 1888 செப்டம்பர் 5 திருத்தணியில் பிறந்தவர். இவருடைய தந்தை பெயர் வீராசாமி ஐயர், தாயார் பெயர் சீதம்மா. சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். சிவகாமி என்பவரை தனது 16வது வயதில் மணந்தார். இவர்களுக்கு 5 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. சைதாப்பேட்டை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்றவர். கல்வியாளர்கள் பட்டியலில் இவரை மறந்து நாம் சென்றதே கிடையாது. தனது ஆசிரிய பணியினை சென்னை மாநில கல்லூரியில் துவங்கி மைசூர், கொல்கத்தா, வாரணாசி போன்ற இடங்களில் தனது அறிவினை நிலைநாட்டியவர். கல்வி மட்டுமே மனிதனை விலங்குகளிடமிருந்து பிரித்து காட்டும் என்று கூறியவர். இயற்கையோடு இயைந்த அந்த கல்வி முறையை அவர் வரவேற்றார். இவர் ஆசிரியராக பணியாற்றியதால் இவரது பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடி வருகின்றோம். தத்துவ பேராசிரியராக விளங்கிய இவர் தனக்கென சுவட்டினை ஏற்படுத்தி சென்றுள்ளார். குறிப்பாக இந்திய தத்துவம் தொகுதி 1 மற்றும் 2 என்ற புத்தகத்தினை எழுதியுள்ளார். மேலும் முதன்மை உபநிடதங்கள், இந்துக்களின் வாழ்க்கை நோக்கு, கிழக்கத்திய சமயங்களும் மேற்கத்திய சிந்தனைகளும், தம்மபதம், பகவத்கீதை விளக்க உரை, மகாத்மா காந்தி, கிழக்கும் மேற்கும், கிழக்கு மற்றும் மேற்கின் தத்துவ வரலாறு, பிரம்மசூத்திரம் விளக்க உரை, ரவீந்திரநாத்தின் தத்துவங்கள், சமயமும் கலாச்சாரமும், சமயமும் சமுதாயமும், இந்திய சமயங்களின் சிந்தனை, சமகால இந்திய தத்துவம், இந்துஸ்தானின் இதயம், உண்மையான கல்வி, இந்திய சமயங்கள் என்று பல்வேறு படைப்புகளை தன் வாழ்நாள் பொக்கிஷமாக நமக்கு விட்டு சென்றுள்ளார். இந்திய திருநாட்டின் முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் பாரதத்தின் 2வது குடியரசுத் தலைவராகவும் விளங்கி சிறப்பித்தவர். தத்துவ பேராசிரியராக விளங்கிய இந்த தத்துவ தலைமகனுக்கு இந்திய நாடானது மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை 1964 வழங்கி கௌரவித்தது. இந்த தத்துவத்தின் தலைமகனான டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாமும் நினைவு கூர்வோம். இவர் தாம் வாழும் காலத்தில் கல்விக்காக உழைத்து இந்திய திருநாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்து பாரதம் போற்ற புகழ்மிக்க வாழ்ந்து இந்தியாவில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக தத்துவ பேராசிரியரான இவருடைய அந்த பிறந்த நாளை நாம் இன்றும் நினைவு கூறும் வகையில் ஆசிரியர் தினமாக கடைபிடித்து வருகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.